அனைவருக்கும் வணக்கம். மிக சுவையான உப்பு உருண்டை செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கிலோ கடையில் வாங்கி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மிக மிக சுவையாக இருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் மாவுக்கு ஏற்ற மாதிரி 3 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேங்காய் துருவலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து உடம்புக்கு நல்லது, நல்ல மணமாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஜலிச்சு எடுத்து வச்ச மாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். மாவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிதமான சூட்டில் நல்லா மாவை கலந்து விட்டுடலாம். மாவு வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சொம்பில் சுடு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து ரொம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்காதீங்க, மிதமான சூடு இருக்கும் போது எடுத்துக்கோங்க. இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அதே மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றி கலந்துடக்கூடாது. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கலந்து விடணும். ஒரு 10 நிமிஷம்னா நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இப்போ நல்லா உடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி மிதமான சூட்டில் இருக்கிற மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இப்போ உருண்டை பிடிச்சி பாத்திரலாம். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இப்போது மாவில் தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடான பிறகு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்ச மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுணுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு மாவு நல்லா வெந்து வந்துடும். 20 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சுவையான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மார்னிங் இல்லை ஈவினிங் இந்த மாதிரி செய்து சூடாக சாப்பிட்டா சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து கார சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னி செய்து தொட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.